அன்பார்ந்த தோழர்களே, சான்றோர் பெருமக்களே, கவிஞர் தமிழ் மொழி பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கமாக செயல்பட்டு வருகிற அருமை தோழர் நெடுங்கோ அவர்களே, வேல்முருகன் அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே, தேமா ஜெரிகோவன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கவிஞர் தமிழ்மொழி அவர்களுக்கு புகழ்மாலை சூட்ட இருக்கிற கவிமாலை சூட்ட இருக்கிற கவிஞர்கள் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களே, கட்சியினுடைய மாநில தமிழ் தேசிய விடுதலை பேரவையுடைய மாநில துணை செயலாளர் அருமை தோழர் பாத தமிழ்மாறன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி மற்றும் ஊடக பிரிவு மாநில செயலாளர் தோழர் கபிலன் அவர்களே, கட்சியினுடைய மாநில பொருளாளர் தோழர் இளவரசன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தோழர் ப அமுதவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய ஊடக பிரிவு மைய செயலாளர் தோழர் பொன்னி வளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்காகவும் தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாகூர் ராமலிங்கம் அவர்களே, தோழர் அணிகளுடைய மாநில செயலாளர்களே, கட்சியுடைய மாநில துணை செயலாளர்களே, கொம்மின் மற்றும் நகர பொறுப்பாளர்களே, இறுதியாக இந்த மக்கள் பண்பாட்டு இயக்கத்தினுடைய இந்த கருத்தரங்க நிகழ்வை கவிஞர் தமிழுடைய பிறந்த நாள் கருத்தை உங்களிடத்திலே மிகவும் தெளிவாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் எடுத்துரைக்க இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிற நமது கட்சியினுடைய கருத்தியல் பரப்பு செயலாளர் எழுத்தாளர் அருமை தோழர் கௌதம் சன்னா அவர்களே, புரட்சி கவிஞர் தமிழ் மொழியை பற்றி இங்கே கருத்துரை வெற்றிகரமாக நடந்து வருவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய செய்தி மற்றும் ஊடக பிரிவு துணை செயலாளர் தோழர் மணிமாறன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்டிருந்த இந்த உழைக்கிற வர்க்கத்தை இன்றைக்கு தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அடுத்து தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திருக்கக்கூடிய தலைவர், இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தலைநிமிர வைத்திருக்கக்கூடிய தலைவர், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழின சொந்தங்களுக்கு குரல் கொடுத்து அவருடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே விளங்கி வருகிறார்கள். எனவே அவர் விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அது கால சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலுக்கு ஏற்றவாறு இயக்கமாக இருந்ததை அரசியல் கட்சியாக மாற்றினார். அப்படி அரசியல் கட்சியாக மாற்றியதற்கு பின்பு இது மக்களுக்கான போராட்டங்களை மட்டும் கையில் எடுப்பது, உரிமைகளுக்காக போராடுவது, அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக போராடுவது என்பதோடு மட்டும் இந்த கட்சி நின்று விடாமல் அனைத்து தளங்களிலும்
இந்த கட்சி கால் ஊன்ற வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலை நிமிர வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கால் பதிக்க வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரிய பெரிய சாதனைகள் வெளிக்கொண்டு வர வேண்டும். எனவே அதற்கு கட்சி மட்டும் போதாது, அனைத்து தளங்களிலும் கால் பதிக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு கலை என்பது தாக்கப்பட்டவன் கையிலே, உழைக்கிறவர்க்கு கையிலே இருக்கிறது. மொழி, தமிழ் மொழி இன்றைக்கு சிதையாமல் சேரியிலே தான் இருக்கிறது. அதுபோல் பண்பாடு கலாச்சாரங்களை இன்றைக்கு பாதுகாக்கக்கூடியவன் தமிழனாக சேரியிலே வருவனாக இருக்கிறான். அதுபோல் இசையாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும், எனவே அனைத்து நிலைகளிலும் தாழ்த்தப்பட்டவன் யாருக்கும் சளைத்தவன் அல்ல, அனைத்தும் உயர்ந்து நிற்கிறான். ஆனால் இந்த சாதியிலே பிறந்து விட்டான் என்பதற்காக, தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்து விட்டான் என்பதற்காக இந்த சமூகம் ஆண்டாண்டு காலமாக ஆண்டு வந்த சமூகம் இவனை அடக்கி வைத்திருக்கிறது, தலை நிமிர்வதை தடுத்து வைத்திருக்கிறது. அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் ஒரு வரலாற்று சாதனையை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாம் புரட்சியாளர் அம்பேத்கரை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு மகாத்மா காந்தி என்று சொல்கிறார்கள், இரும்பு மனிதன் என்று சொல்கிறார்கள். இப்படி இந்திய தேசிய தலைவர்களுக்கெல்லாம் புகழ் மாலைகள் வளர்ந்திருக்கிற போது அரசியல் அமைப்பு சட்டத்தை இன்றைக்கு இந்திய அரசு, இந்தியா உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பெருமையோடு சொல்லிக் கொள்கிற ஒரே ஒரு நிலை, உலக நாடுகளெல்லாம் இருக்கக்கூடிய சக்திகளை இன்றைக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா இருக்கிறது. இன்றைக்கு வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அதுபோல் மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களும் இந்தியாவில் இருந்தாலும் எந்த மதத்தையும் தாங்கி நிற்காமல் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மதசார்பற்ற நாடாக இந்தியா இன்றைக்கும் விளங்கி வருவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு அனைத்தையும் பாதுகாத்து வருகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவர் கருத்தரங்கமும் நம்முடைய கவிமாலைகளும் இருப்பதால் அதை நாம் சுருக்கி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு கூட எத்தனையோ இசைகள் இருக்கிறது. திரையுலகத்திலே எத்தனையோ சாம்பவான்கள்லாம் இசையமைத்திருக்கிறார்கள். கர்நாடக இசை இருக்கிறது, அதுபோல் எத்தனையோ இசைகள் இருக்கிறது. ஆனால் அத்தனை இசைகளையும் தூக்கி போட்டுவிட்டு ஒரு சேரிக்காலம் தான் அத்தனை இசைக்கும் ஒரு வல்லவன் என்பதை நிறுவியவர் இளையராஜா என்கிற ஒரு சேரி இசையமைப்பாளர். அதுபோல் நாம் பட்டியலிட்டே போகலாம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள். இன்னைக்கு புதிதாக வந்த தலைவர்களாம் இருக்கிறார்கள், ஆண்டாண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களாம் இருக்கிறார்கள். நான் பெருமைக்காகவோ மெப்புக்காகவோ அல்லது இந்த கட்சியில் இருக்கிறேன் என்பதற்காக சொல்லவில்லை. இன்றைக்கு நமது தலைவர் எழுச்சி தமிழர் போல் இன்றைக்கு எழுத்தாற்றல், பேச்சாற்றல் அல்லது அரசியலே நேர்மை, தூய்மை, தனிமனித ஒழுக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பண்புகளுடைய தலைவன் தமிழகத்திலே நமது தலைவர் எழுச்சி தமிழ் தவிர வேறு எவனும் கிடையாது. இதெல்லாம் மாறுதட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்கள், எழுச்சி வாய்ந்தவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கெல்லாம் உதாரணமாக நம்முடைய அயோத்திதாச பண்டிதரை நாம் சொல்லலாம். அதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள். வெட்டமலை சீனிவாசனை சொல்லலாம். இந்த சமூகத்திற்கு இத்தனை பெரிய வலுவான தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களே எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாடாண்ட சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அதை புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல் மற்ற சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை, இதுவரையில் இல்லை. இன்றைக்கு வன்னியர் இருக்கிறார்கள், கவுண்டர்கள் இருக்கிறார்கள், தேவர்கள் இருக்கிறார்கள், அதுபோல் நாயர்கள் இருக்கிறார்கள், முதலியார்கள் இருக்கிறார்கள். பரவிருக்கக்கூடிய ஒரே சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் தான். இன்றைக்கு தமிழகத்திலே கூட எடுத்துக்கொண்டால் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் சாதியை தாழ்த்தப்பட்ட சாதி தான். அனைத்துக்கும் ஆற்றலும் அறிவும் பலமும் பொருந்திய இந்த சாதி இன்றைக்கு ஒதுக்குப்புறமாக அடிமையாக வாழக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அரசியல் அதிகாரத்தின் விளிம்பிலே இருக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி கிடந்த இந்த சமூகத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அடுத்து இந்த மண்ணிலே தலை நிமிர செய்த ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர், புரட்சி தலைவர், மன்னிக்க வேண்டும், நம்முடைய எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எனவே இந்த செய்தியை நாம் சொல்வதற்கு அந்த தலைவர் தான் இன்றைக்கு பண்பாட்டு தளத்திலும் இவன் கால் ஊன்ற வேண்டும், கலை இலக்கியங்களிலும் இவன் கால் ஊன்ற வேண்டும், அனைத்து விதமான தளங்களிலும் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக தான் துணைநிலை அமைப்புகளை உருவாக்கி அந்த துணைநிலை அமைப்புகள் தன்னுடைய இன்னைக்கு சொல்லுவார்களே அட்டானமஸ் என்று சொல்லுவார்களே, தன்னேர்ச்சியாக யாரையும் சார்ந்தில்லாமல் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக அது இயங்கிலாக இயங்க வேண்டும் என்று அதற்காக கொள்கைகளை வடிவமைத்து, கோட்பாடுகளை வடிவமைத்து, அதற்கான திட்டங்களை வடிவமைத்து வழங்கியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இங்கே இந்திய
இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே கலாச்சாரங்கள் இன்றைக்கு சீரழிந்து வருகிறது. பண்பாடு